வணக்கம். இன்றைக்கி ஆச்சியோட கதை என்ன தெரியுங்களா? இப்போ கார்த்திகை தீபம் வருது இல்லையா? ஆனால் அந்த தீபத்தில் அந்த காலத்தில் இருந்தே ரொம்ப ஃபேமஸ் பெற்றது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன கதை மூலயமா சொல்லட்டுமா? அதாவது தன்னோட தாய்ப்பாலையே விற்று விளக்கேற்றின கதை. சரிங்களா? ராஜராஜ சோழன் அந்த பெரிய தஞ்சை கோவிலை கட்டினார் இல்லைங்களா? அந்த கோயிலை ஒரு தடவை அவர் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்க்கும்போது அவருக்கு தோணுச்சான், கோவிலை கட்டிட்டோம், ஆனால் இவ்வளோ பெரிய கோயிலை ஒளி வீச செய்யணுமே, ஏராளமான விளக்கு வேணுமே, அப்புறம் என் காலத்துக்கு பிறகும் எல்லாமே எரியணுமே அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். உடனே அவரோட மனசில் ஒரு இலவச திட்டம் ஒன்று தோணுச்சான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு என் காலத்துக்கு பிறகு கோவிலில் ஒளி வீசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் விளக்கெரிக்கிறதுக்கு நெய் வேணும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கோவிலுக்கு நெய் கொடுத்து உதவ வேண்டும்னு சொல்லிடுங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே என்ன செஞ்சிருங்க, ஒரு பசுமாடை கொடுத்திடுங்க. கொடுத்துட்டு அவரவருக்கு குறிப்பிட்ட சன்னதிகளை ஒதுக்கி அந்த பிரகாரங்களையும் பிரித்து கொடுத்துருங்க. ஒவ்வொரு வீட்டு பசுக்களுக்கும் அந்த பால் தருது இல்லைங்களா, அந்த பாலை நெய்யாக்கி அதை மக்கள் என்ன செஞ்சணும், டெய்லி கோயிலுக்கு விளக்கேற்ற யூஸ் பண்ணணும். மீதி என்ன செஞ்சுக்கலாம், அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாராம். அது பிரகாரம் எல்லா வீடுகளுக்கும் பசுக்கள் விநியோகப்பட்டது. அதனால் டெய்லி என்னாச்சு, கோயில் விளக்கொலியில் மின்ன ஆரம்பிச்சுதான். இந்த நிலமையில் ஒரு நாள் என்ன பண்ணாராம், இவர் கோயிலுக்கு மன்னர் சுற்றி பார்க்குறாரு. ஒரே ஒரு சன்னதியில் மட்டும் விளக்கு எரியவே இல்லையா. என்னடா இது காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே பார்த்தா மாரையன் அப்படின்றவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதில் மட்டும் என்னென்னா விளக்கு எரியாமல் இருந்தது. அவ்வளோதான், ராஜாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. உடனே அவரோட வீட்டுக்கே போயிட்டார் அவர். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மாரையனோட மனைவியும் அவளது கையில் ஒரு சின்ன குழந்தை, எலும்பும் தோலுமா உயிரை விடக்கூடிய நிலையில் இருந்துச்சான் அந்த குழந்தை. உடனே அவர் அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. நெய் தராததுக்கு காரணம் மட்டும் கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறா, எங்களுக்கு தரப்பட்ட பசுக்கள் காவேரி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க ஐயா. அதை நான் காக்கிறதுக்காக என் கணவர் போனார், அவரும் இறந்துட்டார். நான் என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விற்று அதை கிடைச்ச பணத்தில் நெய் வாங்கி விளக்கேற்றிட்டு வந்தேன். இப்போ தாய்ப்பாலும் வத்திருச்சு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதுவும் இல்லாமல் அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் செய்த குற்றத்துக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் மன்னா அப்படின்னு சொன்னதுமே ராஜராஜர் அழவே ஆரம்பிச்சிட்டாராம். கண் கலங்கிடுச்சான். உடனே குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு, பெற்ற பிள்ளையின் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தாய்ப்பாலையே விற்று விளக்கேற்றிய அந்த மாதரசியின் பெயர் அந்த கல்வெட்டில் பதிக்க சொல்லி உத்தரவிட்டாராம். அவளை இந்த திருமஞ்சன அபிஷேகத்துக்கு பணியாளராக நியமித்து விளக்கு ஏற்றுறதுனால எப்படிப்பட்ட ஒரு பலன் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? அதனால தான் அக்காலத்தில் கோயில்களில் அரசும் மக்களும் தங்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்தாங்களாம். புரியுதுங்களா? விளக்கேற்றதோட மகிமை. எல்லாரும் தீபத் திருநாளை அர்த்தமுடன் கொண்டாடுவோமா? கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.